தேனி ஆண்டிப்பட்டியில் தனியார் பேருந்தும் சிமெண்ட் ஏற்றி வந்த மினி லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியன் வணக்கம். விபத்தின் சேத விவரங்கள் என்ன? தற்போது உயிரிழந்த ஓட்டுநரின் விவரம் என்ன? மேலும் யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? வணக்கம். தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆண்டிப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகே மதுரையிலிருந்து போடி நோக்கி வந்தது ஒரு தனியார் பஸ்ஸும் தேனியிலிருந்து சிமெண்ட் ஏற்றிக்கிட்டு வந்து ஆண்டிப்பட்டிக்கு வந்த ஒரு சரக்கு வேனும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேரம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சரக்கு வேன் அதாவது ஓட்டி வந்த வேன் டிரைவர் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த சீனிவாச நகரை சேர்ந்த முத்துலிங்கம் என்பவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இழந்தார். இடிபாடுகளுக்குள் சிக்கி கிடந்த வேன் டிரைவர் முத்துலிங்கத்தை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2 புல்டோசர் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு மோதிய 2 வாகனங்களையும் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருந்த டிரைவர் முத்துலிங்கத்தை பிணமாக மீட்டனர். சார், என்னோட ரெசிக்னேஷன். எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மேலும் தனியார் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இடிபாடுகளில் சிக்கி இருந்த 2 வாகனங்களையும் பிரித்து சாலையோரம் நிறுத்திய பின்னரே போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. இந்த விபத்தால் சாலையின் இருபுறமும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இந்த விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்.